இந்த அவேரிக்குள்ள ஒரு நேச்சர் ஹேபிட்டை கிரியேட் பண்ணி வைக்கணுங்கிறதுக்காக ஒரு வாட்டர் ஃபால், ஒரு வுடன் ரெயில், அது மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணி வச்சுருக்காங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்யா ரஜா விலாக்ஸ். இன்றைக்கி நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாக் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். வெயிட் ஃபாரஸ்ட் வந்திருக்கேன்னு பார்க்குறீங்களா? இது சண்டிகர் சிட்டியில் இருக்கிற சிட்டி ஃபாரஸ்ட். ஆனால் நான் அங்கே போகலை, வேறு ஒரு இம்பார்ட்டண்டான இடத்துக்கு உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு. வாங்க கடா, நம்ம எங்கே இருக்கோன்னு பார்க்குறீங்களா? இது தாங்க சண்டிகர் சிட்டியோட பேர்ட் பார்க்கு. இது சண்டிகர் சிட்டியோட பாப்புலர் டெஸ்டினேஷன் பிளேஸ்ங்க. சுக்னா லேக்லேருந்து ஜஸ்ட் 10 minutes வாக்கபிள் டிஸ்டன்ஸில் லொக்கேட் ஆகிருக்கு. இதுக்குள்ளே நிறைய பேர்ட் ஸ்பீசிஸ் இருக்குது. அதை தாங்க நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். சண்டிகர் பேர்ட் பார்க்கில் ஒரு நவகிரக வாட்டிகா அப்படிங்கிற ஒரு கார்டனை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. நவனா நம்ம ஊர்ல நவகிரக சன்னதி இருக்கு இல்லைங்களா? அதே மாதிரி நவ அப்படின்னா 9, கிரக அப்படின்னா பிளானட் இது குறிக்குதுங்க. வாட்டிகானா கார்டன். ஸோ நவகிரக வாட்டிகா 9 கிரகத்துக்கும் அதுக்கு உரிய பிளான்ட்டை ஒரு கார்டனா பண்ணி எப்படி ஒரு 9 பிளான்ஸ் வந்து ஒரு நவகிரகத்தை வந்து குறிக்குது அப்படிங்கிறத அழகா வடிவமைச்சிருக்காங்க இந்த பேர்ட் பார்க்ல. வீனஸ்க்கு வந்து குல்லர் அப்படிங்கிற பிளான்ட்டு. அடுத்து மூனுக்கு வந்து சந்திரன், அதுக்கு வந்து பிளாஷ் அப்படிங்கிற ஒரு ட்ரீ பிளான்ட் தான் வந்து அந்த கிரகத்துக்கு கொடுக்குறது. மங்கள் மார்ஸ் குடிக்கிறதுக்கு வந்து கயல். ராகு கேது இதெல்லாம் சொல்றேன் இல்லைங்களா? இப்போ ராகுக்கு வந்து தூப் கிராஸ் அப்படிங்கிற பிளான்ட் தான் அந்த பிளானட்டை கொடுக்குறது. சாட்ரன், அது இது வந்து சம்மி பிளான்ட்டுங்கிறத சாணி குறிக்கிறது. அதுக்கப்புறம் கேத்துக்கு வந்து தப் அப்படிங்கிற பிளான்ட்டு ரொம்ப உகந்ததுன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி பேர்ட் பார்க் வந்து ரொம்ப பிஸியாக இருக்குங்க. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எஜுகேஷ்னல் ட்ரிப் வந்திருக்காங்க. அது இல்லாமல் மக்கள் எல்லோரும் இந்த பக்கமும் அந்த பக்கமும் போயிட்டு ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கி நம்ம எவ்வளோ எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமோ பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகலாம். இந்தியன் அஸ்ட்ராலஜி படி மொத்தம் 27 நட்சத்திரம் இருக்குங்க ஒரு வருஷத்துல. நம்ம பிறக்கும் போதே ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு ஜென்ம நட்சத்திரம்னு ஒன்று இருக்குங்க. அப்போ அந்த ஜென்ம நட்சத்திரத்தை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி ஒவ்வொரு சிம்பாலிக்கா ஒவ்வொரு ட்ரீயோ ஒரு பிளான்ட்டோ சிம்பாலிக்கா ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோங்க. இந்த கார்டன்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த 27 நட்சத்திரத்தையும் சிம்பாலிக்கா ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி ஒரு பெரிய கார்டனா பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ ட்ரெடிஷ்னலா என்ன சொல்லப்படுது அப்படின்னா, ஒரு குழந்தை பிறக்கும் போது அதோட வர ஜென்ம நட்சத்திரத்தை ரிலேட் பண்ற மாதிரி ஒரு பிளான்ட்டையோ ட்ரீயோ வீட்டுல க்ரோ பண்ணுவாங்களாமாங்க. அப்ப என்ன ஆகும்னா அந்த பிளான்ட் எப்படி ஒரு செழிப்பா வளருதோ அதே மாதிரி அந்த குழந்தையும் வளரும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. சித்திர வாட்டிக்காக்கு உள்ள போய் நம்ம என்ன பிளான்ட் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து உத்திர நட்சத்திரத்தை குறிக்கிறதுங்க. இதோட பேர் வந்து பில்கன் பிளான்ட். இங்கே பாருங்கன்னா, இது நம்ம ஊர்லலாம் எல்லாரும் சொல்லுவாங்க வெள்ளை இருக்குல்லையே வீட்டில் வளர்த்தா ரொம்ப நல்லதுன்னு. அப்போல்லாம் எனக்கு தெரியாதுங்க ஏன்னு. இப்போ தாங்க தெரியுது. வெள்ளை இருக்குல வந்து சரவண நட்சத்திரத்தை குறிக்குது. அதாவது இங்கிலீஷில் வந்து இது வந்து ஆக் பிளான்ட்னு சொல்லுவாங்க. அதனால தான் இந்த சிம்பாலிக்காக ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு வீட்டில் எல்லாரும் வளர்த்திருப்பாங்களாட்டுக்குங்க. இது பூர்வ நட்சத்திரம், வேப்ப மரம். நம்ம அங்கே நவகிரக நட்சத்திர வாட்டிக்கா பார்த்தோம் இல்லைங்களா? அதே மாதிரி இது வந்து ராசி வாட்டிக்கா. நம்மளுக்கு வந்து மொத்தம் வந்து 12 ராசி இருக்கு இல்லைங்களா? இந்தியன் அஸ்ட்ராலஜி படி 12 ராசி இருக்கு இல்லைங்களா? ஒவ்வொரு ராசிக்கும் அலைன் பண்ணி ஒவ்வொரு சிம்பாலிக் பிளான்ட் வச்சுருக்காங்க. அதை ரெப்ரசன்ட் பண்ணி தான் இந்த கார்டனை வந்து ராசி வாட்டிக்காவை பண்ணி வச்சுருக்காங்கங்க.
வாங்க போய் பார்க்கலாம். 12 ராசிக்கும் 12 ட்ரீ இருக்கு இல்லைங்களா, அதை பார்க்கலாம் வாங்க. ஸோ நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டில் வீடியோவில் போர்டு போடுறேன். அதில் எல்லா ராசிக்கும் ஒவ்வொரு ட்ரீ இருக்கும், அதை நீங்கள் அதில் பார்த்துக்கோங்க. ஒரு பேர்ட் பார்க்கில் எவ்வளோ அழகாக க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்களேன். ஒன்று ராசி வாட்டிக்கா, இன்னொன்று நட்சத்திர வாட்டிக்கா. ஒவ்வொரு மக்களுக்கும் வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்குற மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. இவ்வளோதாங்க இந்த சின்ன பார்க்கு. இது வந்து இந்த சண்டிகர் பேர்ட் பார்க் வந்து 2021 ஹானரபிள் ஃபர்ஸ்ட் லேடி ஆஃப் இந்தியா மிஸ்ஸஸ் சவிதா கோவிந்த் இனாகிரேட் பண்ணி வச்ச இந்த பேர்ட் பார்க்குங்க. நம்ம இப்போ வந்து அக்வேட்டிக் அவேரி பார்க்க போகிறோம். வாங்க உள்ள போய் பார்க்கலாம். எவ்வளோ அருமையாக பண்ணி வச்சிருக்காங்க பாருங்களேன். இந்த கான்செப்டே ரொம்ப நல்லா இருக்குங்க. வாங்க வாங்க வாங்க. இதுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியுங்களா? சர்ப்ரைஸ். அன்னப்பறவைனா வெள்ளை கலர்ல இருக்குன்னா கேள்விப்பட்டிருப்போம், பார்த்துருப்போம். ஆனா இந்த அன்னப்பறவையை பாருங்களேன், கருப்பு கலர்ல இருக்குங்க. அதோட பீக்கு சிகப்பு மிளகாய் மாதிரி, அதோட பீக்கோட டிப்ல வெள்ளை கலர்ல இருக்குங்க. எவ்வளவு அம்சமா இந்த பிளாக் கலர் ஸ்வான் இருக்கு பாருங்களேன். பாருங்க, இந்த சண்டிகர் பேர்ட் பார்க்குள்ள எவ்வளோ அழகான ஒரு வாட்டர் ஃபால் பிளஸ் உட்டன் ரெயிலோட எவ்வளோ அழகா கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்களேன். நம்ம எங்க இருக்கோம் பார்த்தீங்களா? அடுத்த செஷன் டெரஸ்ட்ரியல் அவேரி. இதுக்குள்ள ஸ்பெஷலான ஒரு ஃப்ரெண்ட் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. போய் பார்க்க போறேன். வரீங்களா? போல வாங்க. மெக்கா பேர்டு எவ்வளோ சொக்கா உட்காந்துருக்கோம்ல மெக்கா. இதுதாங்க என்னோட ஃப்ரெண்டுன்னு சொன்னேன். சண்டிகர் பேர்ட் பார்க்குள்ள எவ்வளோ ஒரு அழகான வாட்டர் ஃபால்ஸு, அதோட பிளாக் ஸ்வானு, அதோட உட்டு டக்கு எல்லாம் சேர்ந்து மழையும் வருது, தூறலும் வருது. ரொம்ப அழகான ஒரு கிளைமேட்டில் ஒரு பேர்ட் பார்க்கில் உங்களோட நான் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேங்க. பாருங்களேன், இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் பேர்ட்ஸ் அப்படின்னு நிறைய கார்னரில் இது மாதிரி பேர்ட் பார்க்கில் இது மாதிரி வச்சுருக்காங்க. இது எதுக்கு இந்த ஜோன் வச்சுருக்காங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இங்கே வந்து எஜுகேஷனல் ட்ரிப் வருவாங்க. சண்டிகர் சிட்டியில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இன் அண்ட் அரௌண்ட் சிட்டிஸில். அப்படி அவங்க வந்துட்டு இந்த பேர்ட் பார்க்லாம் என்ஜாய் பண்ணிட்டு போகும்போது அவங்க வந்து இது வந்து ஒரு கேம் மாதிரி ப்ளே பண்ணி அதில் இருக்க சின்ன சின்ன ஃபேக்ட்ஸை படிக்கும்போது அவங்களுக்கு வந்து பேர்டை பற்றி அதிக இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் பண்ணி வச்சுருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், சண்டிகர் பேர்ட் பார்க்கெல்லாம் சுற்றி பார்த்துட்டோங்க. சுற்றி பார்த்துட்டு இப்போ வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். போகிற கடைசியில் மழை வந்துடுச்சு. இப்போ தூரல், அந்த தூரல் வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது நித்யா ராஜா.